உலகத்துல இருக்க பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாருமே மிகப்பெரிய போர் விமானத்தை வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யாவினுடைய Su-57, யூஎஸ்னுடைய F-22, F-35, சைனாவினுடைய J-20. அந்த நாடுகள் வரிசையில் ரஃபேல் போர் விமானத்துல அடுத்த ஒரு வேரியண்டை கொண்டு வர போறாங்க. அதுவும் பர்டிகுலரா ரஃபேல் F/TRX அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேரியண்ட் தான். இதை இந்தியா வாங்குறதுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு? இந்தியா இதை வாங்கினா AMCA 5ஆம் தலைமுறை போர் விமானம் வர வரைக்கும் இதை வச்சு சமாளிக்க முடியுமா? அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ரீசன்ட் டைம்ல பிரான்ஸ்ல ஒரு முக்கியமான விமான கண்காட்சி நடந்தது. அதுல M88TRX அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த இன்ஜின் வந்து ஆல்ரெடி சாஃப்ரான் நிறுவனம் M88 இன்ஜின் வந்து நம்ம ரஃபேல் போர் விமானத்துல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் தான். கரெக்டா சொல்லணும்னா இந்தியா வந்து நம்ம ரஃபேல் போர் விமானம் 36 வாங்கி இருந்தோம். அதில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருந்தா M88. அதுல இருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இன்ஜினுடைய பவரை அதிகம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இன்ஜினுடைய பவர் எவ்வளவு இருந்துச்சுன்னா ட்ரைட் ட்ரஸ்ட்ல ஜஸ்ட் வந்து 50 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆஃப்டர் பர்னருக்கு அப்புறம் அதனுடைய ட்ரஸ்ட் வந்து 75 கிலோமீட்டர் மாறி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதனுடைய சைஸை வந்து சேஞ்ச் பண்ண கிடையாது. ஆனா பவர் வந்து கிட்டத்தட்ட 9 டன் அதிகமா இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா 20% அதிகம் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம்னா இதுல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன், அதாவது கரெக்டா சொல்லணும்னா பிரஷரை வந்து கம்ப்ரஸர்ல அதிகம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி மெட்டீரியல் எல்லாமே புதுசா போட்டிருக்காங்க. கூலிங் சிஸ்டம் என்ஜின்ல வந்து அதிகமா ஹீட் ஆயிட்டு இருந்ததை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா புது மெட்டீரியல்னா இந்த கிறிஸ்டல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த இன்ஜினையை தயாரிச்சிருக்காங்க. அதனால இன்ஜினுடைய பவர் வந்து 20% அதிகரிச்சிருக்கு. கரெக்டா சொல்லணும்னா இப்போ 88 கிலோமீட்டர் அளவுக்கு த்ரஸ்ட் வந்து அதிகமாயிருக்கு. இது வந்து பிரான்ஸ் வந்து இதை வச்சுக்கிட்டு பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவங்க கிடைச்சிருக்கு. இதனுடைய சோதனையை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பண்ண போறாங்க. ஆக்சுவலா ஆல்ரெடி வந்து 50 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் இருக்கிறப்பவே மற்ற நாடுகளை அடிச்சு நொறுக்குனாங்க. இப்ப 88 கிலோமீட்டர் அப்படிங்கிற வரப்போ அதனுடைய இன்ஜின் வந்து பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை சாஃப்ரான் நிறுவனம் டசால்ட் ஏவியேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. இது வந்து பிரான்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரஃபேல் போர் விமானத்தை இந்தியா வாங்கி மிகப்பெரிய அளவுல நம்ம வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம 36 ரஃபேல் போர் விமானம் இருந்த காட்டி தான் இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோம். அதாவது எதிரியினுடைய கண்ணில் விரல விட்டு ஆடி இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரஃபேல் போர் விமானம் ஒரு வேரியண்டே கிடையாது, இதுல நிறைய வேரியன்ட் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ரஃபேல் பி, ரஃபேல் சி, ரஃபேல் எம். ஆக்சுவலா ரஃபேல் எம் வகை வேரியண்டா நம்ம ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்கோம். அது 26 ரஃபேல் போர் விமானம் மெரைன் பர்பஸ்க்காக நம்ம கொண்டு வர போறோம். அதையும் தாண்டி இந்தியா வந்து எந்த வகை வேரியண்டா ரஃபேல் வாங்கியிருக்கோம் பார்த்தா ரஃபேல் F3R அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வகை வேரியண்டை தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் ரஃபேல் F4, இப்ப தயாரிச்சிட்டு இருக்கிறது ரஃபேல் F5. ஆக்சுவலா இந்த ரஃபேல் F4 தான் நம்ம 2024 வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா ரஃபேல் F5 வேரியண்டை வந்து இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 2026 இருந்து 27க்குள்ள கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. அதையும் தாண்டி இப்போ இந்த M88TRX அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்ஜின் மாடிஃபிகேஷன் எல்லாமே 2025 இந்த எண்டுக்குள்ளேயே முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை சாஃப்ரான் நிறுவனம் கொடுக்குறாங்க. இதன் மூலமா இந்தியா வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இது வந்து ஆம்னி ரோல் பிளே பண்ணும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா தரைப்பகுதியிலிருந்து இன்னொரு எதிரியை அடிக்கிறதுனாலும் இதை ரஃபேல் போர் விமானத்தை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது தரையிலிருந்து வான் பரப்புல எதிரி அடிக்கணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கிட்ட போய் எதிரி அடிக்கணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ரோலுமே இது பிளே பண்ணுது. அதனால இந்தியா வந்து இதை வச்சுக்கிட்டு எளிதா வந்து எதிரியா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ரீசன்ட் டைம்ல ரஃபேல் போர் விமானத்தை இந்தியா வந்து பெரிய பெரிய மெட்டீரியல் எல்லாமே இந்தியாவே தயாரிக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அதாவது எல்லா டெக்னாலஜியும் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரியே இந்த ரஃபேல் F5 வேரியண்டையும் அவங்க தயாரிச்சு கொடுக்கறதுக்கு டெக்னாலஜியை சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருந்த ரஃபேல் F3R அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வகை வேரியன்ட்ல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதுலயும் முக்கியமா ஏவியோனிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் ரொம்ப பெட்டரா இருந்திருக்கு. அதுவும் பர்டிகுலரா தால்ஸ் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் யூஸ் பண்ணிருக்காங்க. அதன் மூலமா தான் எதிரியை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலா ஒரே டைம்ல 40 டார்கெட் அட்டாக் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த ரஃபேல் F3R வேரியன்ட்க்கு இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, ஆக்சுவலா இதுல இருக்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ரொம்ப பெட்டரா செயல்பட்டு இருக்கு.
அதுவும் பர்டிகுலரா 360 டிகிரியும் எதிரியை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு ரேடியேஷன் எது வந்தாலும் பாதுகாத்து வந்திருக்கு. அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒர்க்கா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சர்ஜன் ட்ராக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சிஸ்டம் இதுல இருந்திருக்கு. ஆக்சுவலா இது என்ன பண்ணுதுன்னா ரேடாருடைய எந்த ஒரு உதவியும் இல்லாம தொடர்ந்து வந்து எதிரியை வந்து கண்காணிச்சு கண்டுபிடிக்கிறதா என்னுடைய ஒரு முக்கியமான ஒர்க். இது வந்து ரொம்ப பெட்டரா செயல்பட்ட காரணத்தினால இந்தியா வந்து ரஃபேல் போர் விமானத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஆர்டர் கொடுக்க போறாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த ரஃபேல் FY வேரியன்ட் வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்க போகுது வருங்காலத்துல, இதுல எந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, மெயினா இவங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமான வந்து வேரியன்ட் இருக்க மாதிரி இதை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்த வேரியன்ட் எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய லெவல்ல கிடையாது. ஆனா இதன் மூலமா எதிரியை கண்டுபிடிச்சு அடிச்சு நொறுக்குறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதே மாதிரியே அடுத்த ஒரு முக்கியமான கேப்பபிலிட்டினா ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி. ஆக்சுவலா இந்த ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இந்த ரஃபேல் போர் விமானத்துல பெரிய லெவல்ல இல்லைனாலும் அதுல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே இதுல எந்த மாதிரி ரேடார் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா தால்ஸ் RE2 AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் தான் இதுல யூஸ் பண்றாங்க. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ரேடார் மூலமா எதிரியை வந்து தொடர்ந்து கண்ணுடிச்சு அடிச்சு நொறுக்குறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ரஃபேல் போர் விமானத்துல இந்த FY வேரியன்ட் இருக்குல்ல, இது வந்து டார்க் ஃபைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது ரொம்ப பக்கமா போனாலும் எதிரியை அடிச்சு நொறுக்குறதுல இது வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுது. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான கேப்பபிலிட்டி. அதையும் தாண்டி இதுல ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா இதுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ASN-4G அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல் ஆகட்டும், மீட்டியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான மிசைல், இது எல்லாமே வந்து எதிரி அடிச்சு நொறுக்குறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். அதுவும் சுருக்கமா சொல்ல போனா இந்த மீட்டியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல்ல 200 கிலோமீட்டருக்கு எதிரி வந்து எந்த இடத்துல இருக்காங்க நம்ம கண்ணு கூட தெரியாத இடத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சு அடிச்சு நொறுக்குறதுல ரொம்ப சிறப்பா செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா ஆல்ரெடி இருந்த டெஸ்ட்ல இவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மிசைலை தான் இதில் பயன்படுத்த போறாங்க. அதையும் தாண்டி ஸ்கேல்ப் EG அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைலையும் இதுல வச்சிருக்காங்க. இதன் மூலமா பல அட்வான்ஸ் வந்து உலகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த டசல்ட் ஏவியேஷன் நிறுவனம் உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான டெக்னாலஜினா ட்ரோன் கண்ட்ரோல். ஆக்சுவலா இந்த போர் விமானத்துல இருந்து நம்ம ட்ரோனையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜியை இதுல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து நியூரான் UCAV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரோனை ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரான்ஸ் தலைமையில உலகத்துல நிறைய நாடுகள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரோனை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரேடாரை அந்த ட்ரோனை இதுல ஃபிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரியே லாயல் விங்மேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப அட்வான்ஸான ட்ரோன் அதையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதை எல்லாத்தையுமே வந்து இந்த போர் விமானத்தோட இன்டகிரேட் பண்ண போறாங்க. எப்ப தேவைனாலும் ட்ரோன் மூலம் அடிச்சு நொறுக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். இந்த ரஃபேல் FY வேரியன்ட் வந்து பிரான்ஸ் தயாரிச்சிட்டு இருக்காங்க, டசல்ட் ஏவியேஷன் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயம் பேசணும். நமக்கு ஏன் இது தேவை? இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம கிட்ட 4.5 ஜெனரேஷன் போர் விமானமே இனிதான் வரப்போகுது. கரெக்டா சொல்லணும்னா தேஜஸ் MK1A ஜூலை மாசம் தான் ஃபர்ஸ்ட் போர் விமானம் வரப்போகுது. அதையும் தாண்டி நம்ம கிட்ட இருக்க அடுத்த ப்ராஜெக்ட் தேஜஸ் MK2, அது வந்து வரக்கு எப்படியா இருந்தாலும் இன்னும் 5 to 6 வருஷம் ஆகும். கரெக்டா சொல்லணும்னா 2035 ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இருக்க நம்ம கிட்ட இருக்க இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா AMCA. அது வந்து இப்பதான் வந்து ப்ராசஸே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இன்ஜின்ல நிறைய குழப்பம் இருக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. அது எப்படி வரக்கானாலும் 2036 to 37 ஆகும். 10 வருஷம் நம்ம எப்படி சமாளிக்கணும்? நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம ரஷ்யாட்ட SU-57 போலான்னு பிளான் பண்ணோம். அது வந்து ரேட் சீப் தான், பட் பெரிய லெவல்ல டெக்னாலஜி கிடையாது. அதே தாண்டி நம்ம அமெரிக்காட்ட இருக்க F-35 வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவங்களுடைய ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அதனுடைய ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஆனா அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ல ஈரான அட்டாக்கும் பண்ணிட்டாங்க. இந்த F-35 இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ரேட்டு ஜாஸ்தி, மெயின்டெனன்ஸும் அதிகமா இருக்கு. அதனால நம்ம F-35 சைடும் போக முடியாது. அதுக்கப்புறம் இருக்க இன்னொரு முக்கியமான வேரியன்ட்னா நம்ம ரஃபேல் போர் விமானத்தா வரணும். ரஃபேல் போர் விமானம் இந்த FY வேரியன்ட் வந்து 2027 தயாராகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை டசால்ட் நிறுவனம் கொடுக்குறாங்க. உண்மையாவே அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்னா வந்து இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இல்ல நமக்கு எமர்ஜென்சியா வேணும் அப்படின்னா டசால்ட்ல இருந்து டைரக்டா வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம வாங்கிட்டோம்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா வரும். ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு அவங்க டெக்னாலஜியை நமக்கு கத்து கொடுத்துருவாங்க. அதையும் தாண்டி அதனோட ரேட் வந்து பெரிய லெவலில் இருக்காது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.